Admissions open. Francis Xavier Engineering College, Vannarpete, Tirunelveli. தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் கட்டப்பட்டுள்ள வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதா, அவ்வாறு ஒதுக்கீடு செய்யப்பட்டாலும் ஏன் அந்த வீடுகள் காலியாக உள்ளது என்பது குறித்து அதிகாரிகள் தரப்பில் நான் விளக்கம் கேட்டிருந்தோம். அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் கட்டப்பட்டுள்ள அந்த வீடுகள் என்பது பெரும்பாலும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுவிட்டன. ஆனால் அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட வீடுகள் ஏன் தற்போது வரைக்கும் காலியாக இருக்கு அப்படின்னா, அந்த பயனாளிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பயனாளிகள் ஒரு தொகையை வாரியத்துக்கு செலுத்தணும். அந்த அடிப்படையில் பல்வேறு மாவட்டங்கள்ல அந்த தொகை என்பது வாரியத்திற்கு செலுத்தப்படாமல் உள்ள காரணத்தினால் முழுமையாக அந்த வீடுகளை ஒப்படைக்க முடியல அப்படின்றதான் அதிகாரிகள் தரப்புல மிக முக்கியமான ஒரு விளக்கமா இருக்கு. அதாவது சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிற மாவட்டங்கள்ல அந்தந்த பகுதிகள், அதாவது ஒரு குடிசை பகுதிகள் இருக்குன்னா அந்த பகுதிகளிலே அவர்களை காலி செய்த அடுக்குமாடி குடியிருப்புகள் அதே பகுதிகளில் கட்டப்பட்டுரும். அதனால அங்கு ஒரு தொகையும், இதே போல பல்வேறு பகுதிகளில் அந்த பகுதியிலிருந்து பிற பகுதிக்கு செல்லும் பொழுது அங்கு ஒரு தொகையும் வசூலிக்கப்படும். அந்த அடிப்படையில் சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களில் ஒரு தொகை வசூலிக்கப்படுது. இதே சென்னையை எடுத்துட்டோம் அப்படின்னா, குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நகர்ப்புறத்துக்கு வெளியே கொண்டு சென்று அடுக்குமாடி குடியிருப்புகளை தங்க வைக்கப்படுறாங்க. அப்போது அந்த பயனாளிகளுக்கு செலுத்த வேண்டிய தொகையை ஒரு ட்ரஸ்ட், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட், கார்பரேஷன் சார்பில் செயல்படக்கூடிய ஒரு ட்ரஸ்ட், சென்னை ரிவர் ரீஸ்டோரேஷன் ட்ரஸ்ட், அவர்களுக்கு அந்த பயனாளிகளுக்கான தொகையை செலுத்திவிடும். ஆனால் பிற மாவட்டங்களில் அந்த பயனாளிகளுக்கு அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட வீடுகளுக்கு தொகை செலுத்தப்படாத காரணத்தினால்தான் முழுமையாக ஒப்படைக்க முடியாத ஒரு நிலை என்பது இருப்பதாகத்தான் அதிகாரிகள் சொல்றாங்க. அதாவது இந்த ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய அந்த வீடுகளுக்கான தொகை என்பது இத்தனை காலத்திற்குள், அதாவது ஒரு கால நிர்ணயம் என்பது டைம் ஃப்ரேம் என்றது தற்போது வரைக்கும் நகர்ப்புற வாழ்விட அந்த மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் அந்த டைம் ஃப்ரேம் கொடுக்கப்படல. ஆனால் தற்போது இது போன்ற பிரச்சனைகள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு டைம் ஃப்ரேம் பிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்றத அதிகாரிகள் சொல்றாங்க. அதாவது ஒரு 3 to 6 மாத காலத்துக்குள்ள ஒதுக்கீடுக்கான அந்த தொகையை செலுத்தினா அந்த ஒதுக்கீடு என்பது பிற பயனாளிகளுக்கு சென்று விடும் அப்படின்ற ஒரு டைம் ஃப்ரேம் பிக்ஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதனால விரைவில் இதுக்கான அந்த பயனாளிகளுக்கான அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள அந்த தொகையை செலுத்தினால் அவர்களுக்கு முழுமையான அந்த வீடுகள் ஒப்படைக்கப்படும் அப்படின்றது தான் தற்போதைய நிலவரமா இருக்கு. Admissions open. Francis Xavier Engineering College, Vannarpete, Tirunelveli.